அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை 6 நாட்களுக்கு முன்பே தொடங்கியது என இந்திய வானிலை மையம் தரப்பிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் செலினா அவரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, முன்கூட்டியே தொடங்கியிருக்கிறது தென்மேற்கு பருவமழை, இதற்கான காரணம் என்ன? தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாதம் மே மாத இறுதியில் தான் தென்மேற்கு பருவமழை என்பது துவங்கும். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தென்பகுதிகள், குறிப்பாக நீலகிரி, கோவை, அதே போல கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தென்மேற்கு பருவமழை என்பது அதிகப்படியாக பதிவாகும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை என்பது முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தென்மேற்கு பருவமழை என்பது தற்பொழுது தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு மே 19ஆம் தேதி அன்று அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. அதற்கு பிறகாக ஜூன் 21ஆம் தேதி இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை பரவ தொடங்கியது. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் அக்டோபர் 16ஆம் தேதி வரையிலும் தென்மேற்கு பருவமழை என்பது பதிவாகி இருந்தது. அதற்கு பிறகாக தென்மேற்கு பருவமழை என்பது விலகி சென்றிருந்தது. இந்த சூழலில் தென்மேற்கு பருவமழை இன்று முன்கூட்டியே அந்தமான் கடல் பகுதியில் தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் மே 20ஆம் தேதி தான் வங்கக்கடலில் பரவி தொடங்கும். அதற்கு முன்கூட்டியே இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறது. கடல் பகுதிகளில் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் வாக்கில் கேரளா நிலப்பகுதிகளுக்கு தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்தமான் கடல் பகுதியில் தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 26ஆம் தேதி வாக்கில் கேரள பகுதிகளுக்கு அது பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதற்கு பிறகாக படிப்படியாக தமிழக கடலோர மாவட்டங்கள், அதே போல தென் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை உள்ளிட்ட கேரள கடலோர எல்லை மாவட்டங்கள் பொறுத்தவரையிலும் தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதிக்கு பிறகாக தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. The Chennai Silks in Mega Summer Sale. அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை 6 நாட்களுக்கு முன்பே தொடங்கியது என இந்திய வானிலை மையம் தரப்பிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் செலினா அவரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, முன்கூட்டியே தொடங்கியிருக்கிறது தென்மேற்கு பருவமழை, இதற்கான காரணம் என்ன? தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாதம் மே மாத இறுதியில் தான் தென்மேற்கு பருவமழை என்பது துவங்கும். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தென்பகுதிகள், குறிப்பாக நீலகிரி, கோவை, அதே போல கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தென்மேற்கு பருவமழை என்பது அதிகப்படியாக பதிவாகும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை என்பது முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தென்மேற்கு பருவமழை என்பது தற்பொழுது தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு மே 19ஆம் தேதி அன்று அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. அதற்கு பிறகாக ஜூன் 21ஆம் தேதி இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை பரவ தொடங்கியது. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் அக்டோபர் 16ஆம் தேதி வரையிலும் தென்மேற்கு பருவமழை என்பது பதிவாகி இருந்தது. அதற்கு பிறகாக தென்மேற்கு பருவமழை என்பது விலகி சென்றிருந்தது. இந்த சூழலில் தென்மேற்கு பருவமழை இன்று முன்கூட்டியே அந்தமான் கடல் பகுதியில் தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் மே 20ஆம் தேதி தான் வங்கக்கடலில் பரவி தொடங்கும். அதற்கு முன்கூட்டியே இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறது. கடல் பகுதிகளில் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் வாக்கில் கேரளா நிலப்பகுதிகளுக்கு தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்தமான் கடல் பகுதியில் தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 26ஆம் தேதி வாக்கில் கேரள பகுதிகளுக்கு அது பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதற்கு பிறகாக படிப்படியாக தமிழக கடலோர மாவட்டங்கள், அதே போல தென் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை உள்ளிட்ட கேரள கடலோர எல்லை மாவட்டங்கள் பொறுத்தவரையிலும் தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதிக்கு பிறகாக தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.